Hi friends, welcome to Madhunavin Vlog channel. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான குருமா ரெசிபி தான் வந்து நான் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த குருமா பார்த்தீங்கன்னா இட்லி, தோசை, சப்பாத்தின்னு எல்லாத்துக்குமே வந்து சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வந்து இதை அடுத்த டைம் நீங்கள் இட்லி தோசை பண்ணுறீங்க அப்படின்னா வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ அந்த ரெசிபி எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து நான் இப்போல்லாம் வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காமிக்கும். நீங்கள் என்னோடய வீடியோஸ் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். சரி, இப்போ வாங்க அந்த குருமா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இன்றைக்கி இந்த குருமா பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா நான் பாசிப்பருப்பு வச்சு தான் வந்து பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு நான் ஒரு 1/4 கப் அளவுக்கு வந்து பாசிப்பயிறு வந்து எடுத்திருக்கேன். அதை ஒரு குக்கரில் போட்டு நல்லா வந்து வறுத்துக்கோங்க. ஸோ ரொம்ப வந்து கருகிடக்கூடாது. ஒரு அளவுக்கு நல்லா மிதமான சூடு வர அளவுக்கு ஒரு 2 நிமிஷம் நீங்கள் வந்து வதக்குனிங்கன்னா போதும். பார்த்திங்கன்னா ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் ஆயிடுச்சு. கலர் வந்து லைட்டாக சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ இந்த டைமில் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை லைட்டாக வந்து ஆற வச்சுட்டு ஒரு 2லேருந்து 3 டைம் வந்து நல்லா வந்து வாஷ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இப்போ பார்த்திங்கன்னா புது தண்ணி ஊற்றி நல்லா வந்து வச்சுட்டேன். இப்போ இது கூடவே ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் ஒரு 2 உருளைக்கிழங்கை வந்து நான் 2ஆக வந்து கட் பண்ணியிருக்கேன். ஸோ அதையும் போட்டு குக்கரை வந்து மூடி வச்சுட்டு ஒரு 4 விசில் கரெக்டாக வந்து விட்டிங்கன்னா அந்த பருப்பு வந்து வெந்துடும். ஸோ அந்த பருப்பு வேகிறதுக்குள்ளே நம்ம இந்த சைடு வந்து தாளிப்பெல்லாம் வந்து ரெடி பண்ணிடலாம். ஸோ ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் விட்டுக்கோங்க. ஸோ எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா பட்டை, ஏலக்காய், ஸ்டாரு, பிரிஞ்சி இலை இது எல்லாத்தையும் வந்து போட்டு கொஞ்சமாக வந்து ஒரு சோம்பு இதையும் போட்டு நல்லா வந்து வதக்கிக்கோங்க. ஸோ சோம்பு இதெல்லாம் வந்து நல்லா வந்து வதக்குனதுக்கப்புறமா நான் வந்து ஒரு 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் வந்து நீல வாக்கில் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் வந்து போட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க. ஸோ வெங்காயம் வந்து ஒரு கண்ணாடி பதம் வர அளவுக்கு ஒரு 2 நிமிஷம் வந்து வதக்குனிங்கன்னா போதும். ரொம்பலாம் வந்து கருகிட வேண்டாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் வந்து ஓரளவுக்கு நல்லா வந்து வதங்கிருச்சு. இந்த டைமில் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதையும் சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கோங்க. ஸோ வெங்காயம் தக்காளியெல்லாம் வந்து நல்லா வதங்கி வரதுக்குள்ளே இங்கே பார்த்திங்கன்னா விசிலும் வந்துருச்சு. ஸோ பருப்பு உருளைக்கிழங்கெல்லாம் வந்து நல்லா வந்து வெந்துருச்சு. இப்போ இந்த உருளைக்கிழங்கை வந்து தனியாக வந்து எடுத்து வச்சிடலாம். பருப்புலேருந்து அந்த உருளைக்கிழங்கு தனியாக எடுத்து வச்சதுக்கப்புறம் இந்த பருப்பை வந்து மத்து வச்சு நல்லா வந்து கடைஞ்சிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த வெங்காயம் தக்காளியெல்லாம் வந்து வதக்கிட்டு இருந்தோம் இல்லையா, ஸோ அதெல்லாம் வந்து நல்லா வந்து வதங்கிருச்சு. இப்போ இந்த டைமில் வந்து நம்ம கடைஞ்சி வச்சுருக்கிற அந்த பருப்பையும் வந்து இது கூட வந்து சேர்த்திக்கலாம். ஸோ நல்லா வந்து மசிச்சு விட்டு அதுக்கப்புறம் வந்து சேர்த்திக்கோங்க. அதுக்கப்புறம் அதிலே குக்கர்லேயே வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு அதையும் வந்து இந்த பருப்பு கூட வந்து சேர்த்தி நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க. நல்லா வந்து கலரிங்க. இந்த தண்ணி, பருப்பு நம்ம போட்டிருக்கிறதெல்லாம் வந்து நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு ஒரு 2 நிமிஷம் வந்து நல்லா வந்து கலரி விட்டுக்கோங்க. குழம்பு நல்லா கலர்னதுக்கப்புறமா நம்ம வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா உருளைக்கிழங்கு, ஸோ அதோட தோலையும் வந்து எடுத்துகிட்டு குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணி அதையும் வந்து அந்த குழம்பு கூட போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த குழம்பு வந்து நல்லா கொதித்து பொங்கி வரும். ஸோ அதுக்குள்ளே வந்து இதுக்கு அரைச்சி ஊற்றுறதுக்கு தேவையானது வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு அரை மூடி அளவுக்கு வந்து தேங்காய் வந்து சேர்த்திருக்கேன். ஸோ அது கூடவே வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி வந்து பச்சை மிளகா, நான் வந்து 2 பச்சை மிளகா வந்து சேர்த்திருக்கேன். அது கூட ஒரு 3லேருந்து 4 பல் பூண்டு, கொஞ்சமாக வந்து இஞ்சி. ஸோ இஞ்சியை விட பூண்டு வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து பொட்டுக்கடலை, அதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து கசகசா. ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சமாக வந்து தண்ணி ஊற்றி நல்லா வந்து பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துகிட்டு இப்போ பார்த்திங்கன்னா குழம்பு வந்து ஓரளவுக்கு நல்லா வந்து கொதிச்சு வந்துருச்சு. இப்போ இந்த டைமில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த தேங்காய் பேஸ்ட்டையும் வந்து இது கூட வந்து நல்லா ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து கலக்கிக்கோங்க. இந்த டைமில் வந்து உங்களுக்கு குழம்பு கொஞ்சம் கெட்டியாக இருந்துச்சுன்னா தேவையான அளவுக்கு வந்து நீங்கள் தண்ணி கூட வந்து ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து கரெக்டாக இருக்குது, அதனால் வந்து நான் தண்ணி எதுவுமே வந்து ஆட் பண்ணிக்கல. ஸோ நல்லா வந்து அந்த பருப்பு, அதுக்கப்புறம் இந்த தேங்காய் இதெல்லாம் வந்து நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. ஸோ நல்லா கலக்கி விட்டதுக்கப்புறமா இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு வந்து உப்பு நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். போட்டு மறுபடியும் வந்து நல்லா கலக்கி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் அளவுக்கு வந்து மூடி போட்டு நல்லா வந்து வேக வச்சுருங்க. ஸோ குழம்பு நல்லா வந்து கொதிச்சு வந்துடும். டைமில் வேணும்னா நீங்கள் எலுமிச்சம்பழ சாறு வந்து லைட்டாக வந்து ஊற்றிக்கலாம். அப்படி இல்லைனா வந்து லேசாக வந்து கொத்தமல்லி தழை தூவி இறக்குனீங்கன்னா சூப்பராக வந்து குருமா வந்து ரெடி ஆயிரும். இந்த குருமா பார்த்திங்கன்னா கும்பகோணம் கடப்பா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இது வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.